நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு செம்ம ஷாக்கிங்கான நியூஸ் தாங்க பார்க்க போறோம். அதை கேட்டோன்னே உண்மையிலேயே நீங்க எப்புட்றா அப்படின்ற மாதிரி தான் ஆவீங்க கண்டிப்பா. நேத்து வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு ஏரோப்ளேன் வந்ததுங்க இந்தியாவுக்கு, கேம் ஏர்னு சொல்லி. எப்பனா 8:45க்கு வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து கிளம்பி நம்ம டெல்லிக்கு வந்தது. ஒரு 10:30க்கு வந்து இங்க ரீச் ஆயிடுச்சு. எப்பவும் போல வந்து எல்லா பேசஞ்சர்ஸும் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இறங்கிட்டு வந்து ஏர்போர்ட் உள்ள போறாங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து டயர் கீழ இருந்து ஒரு உருவம் கட 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 தப்பு தப்புன்னு ஓடுது. எல்லாரும் வந்து பாக்குறோம். ஐயோ என்னடா, ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது குட்டியா தெரியும். எல்லாரும் பார்த்து எலிகிலி எதனா ஓடுதா, எதனா ஒயரை கச்சி வச்சுச்சா அது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடுறாங்க. ஒரு பையன் தப்பு தப்புன்னு ஓடுறான். டேய் என்னடா ஆச்சு, எங்க இருந்துடா ஓடி வர நீ, எந்த சீட் நம்பர்றா நீ, ஃபிளைட் டிக்கெட் காட்டுறா அப்படின்றாங்க. யார் கூடடா வந்தேன்னு கேக்குறாங்க. ஒரு சரியான சாக்கு குத்தாங்க. இல்ல இல்ல, நான் வந்து சீட்ல எல்லாம் வரல, நான் வந்து டயருக்குள்ள இருந்து வரேன் அப்படின்ட்டான். டயருக்குள்ள இருந்து வரியா, டேய் எப்புட்றா அப்படின்னு சொல்லி அவனை ஃபுல்லா விசாரிச்சு பார்க்கும்போது தான் சொல்றான், நான் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஈரான் நான் வந்து போலான்னு பார்த்தேன், ஆனா வந்து தெரியாம இந்தியா ஃபிளைட்ல ஏறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. டேய் தெரியாம இந்தியா ஃபிளைட்ல எல்லாம் ஏறலடா, தெரியாம டயர் மேல ஏறிட்டடா நீனு, இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து தீவிரவாதியா இருக்கலாம், வேற எதனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து ஃபுல்லா விசாரிச்சு பார்க்கும்போது இவன் அந்த அளவுக்கு ஏதோ தீவிரவாதிலாம் இல்ல, தெரியாம தான் ஏதோ பண்ணி வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி திரும்பவே அவனை வந்து ரிட்டர்ன் அதே ஏரோப்ளேன்ல வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பிட்டாங்க. எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படா வந்தான் இவன், அவ்வளோ இப்ப நார்மலா வந்து ஏர்போர்ட்னாவே அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். என்னன்னா ஆதார் கார்டு காட்டு, ஃபிளைட் டிக்கெட் காட்டு, அந்த செக்கிங் இந்த செக்கிங் சொல்லி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். உள்ளவே வர முடியாது நம்மளால. அவ்வளோ மீறியும் எப்படி அவன் உள்ள வந்தான், இல்லைன்னா வந்து எந்த பாதுகாப்பும் இல்லையா ஏர்போர்ட்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நிறைய பேர். அது இல்லாம வந்து நார்மலா வந்து நம்ம ஏரோப்ளேன் மேல போயிட்டாலும் 30,000 அடி மேல போயிட்டோம். ஸோ அங்க வந்து ஆக்சிஜனே இருக்காது. அதுக்கப்புறம் -டிகிரில தான் இருக்கும். எப்படி அவன் உயிர் வந்தான், உயிர் வாழ்ந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. ஸோ எப்படின்னா அந்த டயர் உள்ள போய் பையன் சூப்பரா உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துட்டு அந்த டோர் வழியா உள்ள போயிட்டு இருக்கு வீலு. ஸோ உள்ள நல்லா ஜம்முன்னு ஏசியில வந்து தான் உட்காந்துட்டு வந்திருக்கான் பையன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஆல்ரெடி வந்து இது 1996ல இந்த மாதிரி ஒன்று ஆயிருக்கு. இதே மாதிரி இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு வந்து ஒரு 2 பேர் அவங்க பிரதர்ஸ் போயிருக்காங்க. இதே மாதிரி இந்த டயர்ல உட்காந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு அப்பெல்லாம் வந்து பெரிய பாதுகாப்பு இல்லாதனால கீழே இறங்கும் போது ஒருத்தர் இறந்துட்டாரு, இன்னொன்று ஒருத்தர் தான் பொழைச்சிக்கினாரு. ஆனால் அந்த பொழைச்சவனை பூச்சி செம்மடி அச்சு உள்ளே உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.